வணக்கம். உணவே மருத்துவம். உணவே மருத்துவம் நம்மளுடைய கான்செப்ட் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இன்றைக்கி உணவே மருத்துவத்தில் வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாமிட், அதாவது வாந்தி. நிறைய பேருக்கு வந்து வெளியூர் பயணங்கள் செல்லுவாங்க பஸ்ஸில் அந்த மாதிரி பயணங்கள் செல்லும்போது தொலைதூரம் போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க நிறைய பேர். என்ன ரீசன் அப்படின்னாக்கா, பஸ்ஸு ஏறின ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே வந்து அவங்களுக்கு வந்து வாந்தி மாதிரி, அதாவது வாந்தி பிரச்சனை இருக்கும், வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன தீர்வு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இஞ்சி மற்றும் வெங்காயம், இந்த ரெண்டே தாங்க. இந்த ரெண்டுலேயே வந்து ஒரு நல்ல முழுமையாக, அதாவது நான் வந்து ட்ராவல் பண்ணாலே வந்து எனக்கு அந்த பஸ்ஸில் ஏறினாலே வந்து எனக்கு வாந்தி வந்துடுங்க, எனக்கு அதனாலே வந்து வெளியூர் போகிறது நான் கொஞ்சம் கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல தீர்வுன்னு சொல்லலாம், ஒரு அருமையான மருந்துன்னு கூட சொல்லலாம். நீங்கள் இதுக்காக வந்து நான் நிறைய பேர் பார்த்துருக்கேங்க, பஸ் ஏறும்போதே நேராக மெடிக்கல் ஷாப்பில் போய் எனக்கு இந்த வாமிட்டுக்கு டேப்லெட் கொடுங்க, வாமிட் நிற்கிறதுக்கு, வாமிட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஒரு டேப்லெட் எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி எதுவுமே எடுத்துக்க வேண்டாம். இதுக்கு நம்ம வீட்டிலையே வந்து ரெடி பண்ணிட்டு போயிருங்க. நீங்கள் பஸ்ஸு ஏறி ஒரு மாதிரியா வாமிட் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது பஸ்ஸு ஏறிட்டீங்க ஒரு 1/4 மணி நேரம் 1 மணி நேரத்துலேயே உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் வந்து பஸ் ஏறினா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து ஒவ்வாமையினால் வந்து ஒரு மாதிரியா வந்து உமிழ்நீர் வந்து கசப்பாக வந்து வாமிட் வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். இதுக்கு தேவையானது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஞ்சியும் ஒரு சின்ன வெங்காயம். இஞ்சி தேவையான அளவுக்கு வந்து ஒரு 50 கிராமு 100 கிராமுக்கு எடுத்து தோல் நல்லா நீக்கிடுங்க. தோல் நீக்கிட்டு ஒரு 100 கிராம் இஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 50 கிராம்லேருந்து 100 கிராம், உங்களுக்கு எந்த அளவுக்கு, எனக்கு வெங்காயம் பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வெங்காயத்தை குறைச்சிக்கோங்க. இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வெங்காயம் ரொம்ப சாப்பிடுவேன், எனக்கு வெங்காயம் நான் விருப்பம் அப்படின்னு சொல்கிறவங்க அது ஒரு 100 கிராம், இது ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் எடுத்து எல்லாம் தோல் நல்லா நீக்கிடுங்க. தோல் நீக்கிட்டு மிக்சியில் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. அரைச்ச பிறகு ஒரு 50 ml தண்ணியோ எவ்வளோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரெண்டையும் நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை ஒரு கிளாத் எடுத்து பிழிஞ்சிங்கன்னா அதுலேருந்து சாறு வருங்க. அந்த சாறை நீங்கள் ஓரளவுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஞ்சி ஒரு 100 கிராமோ வெங்காயம் 100 கிராம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 50 கிராம்லேருந்து 50 mlலேருந்து 100 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மூணையும் நீங்கள் சேர்த்துட்டு நீங்கள் பிழிஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து சாறு கிடைக்கும். அந்த சாறை நீங்கள் பஸ்ஸில் ஏறுறதுக்கு முன்னாடி, அதாவது பஸ்ஸில் ஏறின ஒரு மணி நேரத்தில் எனக்கு வாமிட் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பஸ்ஸில் ஏறின ஒரு அரை மணி நேரத்துலேயே நீங்கள் அதை வந்து ட்ரிங்க்ஸ் மாதிரி, அதாவது நீங்கள் அதை வந்து ஒரு சர்பத் மாதிரி எடுத்து குடிச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் நான் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு 50 ml நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி குடிச்சிட்டே வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வாந்தின்ற பிரச்சனையே இருக்காது. நீங்கள் அந்த இதுக்கு பயப்பட வேண்டாம். நிறைய பேர் இந்த வாமிட் வருன்றதுக்காகவே வந்து நான் பஸ்ஸில் வரவே மாட்டேன், எனக்கு பஸ்ஸில் ஏறினாலே வாமிட் பிரச்சனை இருக்குது, அந்த பஸ்ஸோடைய இதே எனக்கு பிடிக்காது அப்படின்றவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல அமிர்தம்னே சொல்லலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம்.